பூசாரி ஐயா, பூசாரி ஐயா. ஏன்டா கருப்பட்டி, என்ன விஷயம்? பிச்சை மக துளசிக்கு பேய் பிடிச்சிருக்கான், உங்களை ஆயுதத்தோட வர சொன்னாங்க. ஆயுதத்தோடனா நாங்க என்ன லேத்து பட்டறையா வச்சு நடத்துறோம்? ஒரு பேச்சுக்கு சொன்னேன். பேச்சுக்கெல்லாம் சொல்லக்கூடாது, வாத்தியத்துக்கு ஒரு மரியாதை கொடுக்கணும். பம்பே உடுக்கன்னு சொல்லு. பூபதி என்ன, பூபதி என்ன? கிட்டத்தட்ட உட்கார்ந்திருக்கேன். கேட்டா தப்பா எடுக்க மாட்டீங்களே? தப்பா கேட்காத. இந்த விஷயத்தை வந்து சொன்னல, ஒரு 2 ரூபாய் கைமாத்தா கொடுங்க, நாளைக்கு தரேன். 2 ரூபாயா? நிலைமை புரியாம பேசாத. அப்பனும் மகனும் சேர்ந்து அடிச்சாவே 2.25 கால் தான் கிடைக்குது. இதுல 2 ரூபாய் உனக்கு கைமாத்தா? ஏற்கனவே உன் மண்டை உடுக்க மாதிரி தான் இருக்கு. ஓங்கி அடிச்சா தோல் பிச்சுக்கு, தோல் வேணா ஓடி போயிரு. அப்பா, ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த ஊர்ல ஒரு பொண்ணுக்காச்சும் பேய் பிடிச்சத. இத வச்சே 40 நாள் ஓட்டிடுறோம். வாடா. ஏமாந்தா நீ 400 நாள் கூட ஓட்டுவேன். துளசிக்கு பேய் பிடிக்க வச்சதே நான். அது புரியாம புலம்பிட்டு போறான் பாரு. புஸ்தக கையலங்காரியே பனு பொண்ணு மடிந்த சிங்காரியே, புஸ்தக கையலங்காரியே பனு பொண்ணு மடிந்த சிங்காரியே, இவன் மேல இருப்பவ யாருன்னே எனக்கு இப்பவே சொல்ல தாயனி, இவன் மேல இருப்பவ யாருன்னே எனக்கு இப்பவே சொல்ல தாயனி. ஏய், யார் நீ? போன என் பொண்டாட்டி பாப்பமாவா? ஓஹோ, கல்லு வீட்டுக்காரரோட பெரிய வீடா? அதான் சின்ன வீடாக போற பொண்ண புடிச்சு சினுங்க வைக்குது. நம்ம நாட்டு பொம்பளைங்க செத்தாலும் சின்ன வீட்டுக்கு போறதுக்கு புருஷனை விடவே மாட்டாங்க. அந்த விஷயத்துல இன்னைக்கு உலகத்திலேயே நம்ம நாடுதான் ஃபர்ஸ்ட் ரேங்க். சரிப்பா, மேற்கொண்டு கேட்க வேண்டியதை கேளப்பா. தாயே, நீ பாட்டுக்கு அவரை அம்போன்னு விட்டுட்டு போயிட்ட. அவருக்கு கையமுக்கோ காலமுக்கோ உடம்பு பிடிச்சுடோ ஒரு துணை வேண்டாமா தாயே? இந்த வயசான காலத்துல இந்த கிழத்துக்கு வாய்க்கு ருசியா ஆக்கி போட ஒரு வெட குஞ்சு வேண்டாமா தாயே? நல்லா கேக்குறான், நல்லா கேக்குறான். தாயே, அவர் என்ன ஊர் உலகத்தை போல நீ உசுரோடு இருக்கும் போதா சின்ன வீடு கேட்டாரு? நீ செத்ததுக்கு அப்புறம் தானே சின்ன வீடு கேட்டாரு. கொஞ்சம் கீழே இறங்கி வா தாயே. அம்மா, என்னையே அடிக்கிற? இல்லைங்க, அம்மாவோட ஆவேசம் இப்படி எல்லாரையும் ஆட்டி படைக்குது. விட்டுடுங்க, விட்டுடுங்க, மலையேறி போச்சு. அதுக்குள்ளே மலையேறிடுச்சு. அதானே, ஊட்டி கொடைக்கானல் மலை கூட கார்ல ஏறினாலே 4-5 மணி நேரம் ஆகுது. அவ்வளவு சீக்கிரமா ஏறிடுச்சு. அதுதான்டா பேய்ங்கிறது. பேய் ஏறலாம் இது. சின்ன கடை, உனக்கு வந்தானா எனக்கு வந்தானே, என் ரத்தமே கொதிக்குதுடா. ரத்த கொதிப்பெல்லாம் நீயே வச்சுக்கப்பா, எனக்கு வேண்டாம். நான் சொல்ல வந்து அது இல்லடா. என்ன? நம்ம ஊர் பேங்க்ல வேலை செய்யறானே சேகர் பையன். யார் அவன்? சேகர் புதுசா வேலைக்கு வந்திருக்கான்டா. அவன் உன் தங்கச்சிய கை நீட்டு அடிச்சுட்டான்டா. ஏன் அடிச்சான்? ஏதோ ஒரு சந்தர்ப்பத்துல அவனை ரவுடின்னு சொல்லிட்டா. ரவுடின்னு சொன்னா எந்த ஆம்பளைக்கு தான் கோவம் வராது? ரத்தமே இல்லாதவனுக்கு கூட ரத்த கொதிப்பு வந்துடும். அதுக்காக அவனை சும்மா விட்டுறதா? 2 தட்டு தட்டும், அப்பதான் அவனுக்கு பயம் வரும். அவ்வளவுதானே. இனிமே ஏதாவது பிரச்சனை வந்தா தட்டுற வேலையெல்லாம் வேண்டாம், நல்லா இருக்காது, நமக்கு ஒத்து வராது. வெட்டி பிள்ளையாரப்பா, நீதான் அருள் புரியணும். வாடி வெளியே, கதவை மூடிட்டு வாடி. நில்லுடி. இது எத்தனை நாளா நடக்குது? சொல்லுடி. அது வந்துமா சும்மா. சும்மாவா? உனக்கு நான் அம்மாடி, 10 பிள்ளைங்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்கிறவ. ஒன்னையும் கூட்டினா ஒண்ணுமில்லைன்னு தப்பு கணக்கு சொல்லாத. ஒழுங்கா பதில் சொல்லு. இது எந்த அளவுல போய் நிக்குது? அம்மா, நீ நினைக்கிற மாதிரி எதுவும் நடந்துடல. நான் அவரை விரும்புறேன். அடியே, ஆம்பளை இல்லாத வீடாச்சே, ஆளுக்கு ஒரு விதமா பேசிடுவாங்களேன்னு நான் அஞ்சு நடந்துகிட்டு இருக்கேன்டி. நீ அஞ்சாம நடந்திருக்க. உனக்கு தான் புத்தி இல்ல. அந்த பையன் படிச்ச பையன் தானே, அவனுக்கு எங்க போச்சு புத்தி? வரட்டும், இன்னைக்கு அவனை பேய ஓட்டிடுறேன். அவர் மேல எந்த தப்பும் இல்லம்மா. நான் விரும்புற விஷயம் அவருக்கே தெரியாது.
அதானே பார்த்தேன். எனக்கு தெரியும்டி அந்த புள்ள மேல எந்த தப்பு இருக்காதுன்னு. இதுக்குதான் கண்ட கண்ட சினிமா பாட்டெல்லாம் கேட்காதன்னு கழுதியா கத்துனேன். நேத்து ராத்திரி அம்மா தூக்கம் போச்சுதே அம்மா. கேட்டியே பலனை பாத்தியா? இனிமே உன்னை கட்டி காத்து ஒருத்த கையில புடிச்சு குடுக்கற வரைக்கும் எனக்கு போச்சு நீ ராத்திரி தூக்கம். அம்மா என்ன? நான் அவர் மேல எவ்வளவு ஆசை வச்சிருக்கேன்னு உனக்கு தெரியாதும்மா. எப்படியாவது என்ன அவருக்கே கட்டி வச்சிருமா. கட்டி வச்சிடலாமா? நம்ம ஜாதியில கட்டுப்பாடுன்னு ஒண்ணு இருக்கே. இந்த விஷயம் வெளியில தெரிஞ்சா நம்ம ஜாதிக்காரவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா? அந்த பிள்ளையோட தலைய வெட்டி ஊர் எல்லையில நட்டு வச்சிருவாங்க. அந்த பாவம் நமக்கு வேண்டாமா வள்ளி? நாம பொம்பளைங்கம்மா, மான மரியாதையோட வாழணும்னா நம்ம ஆசையெல்லாம் மனசுக்குள்ளேயே போட்டு புதைச்சு வச்சுக்கணுமே தவிர வேற வழியே இல்ல. அம்மா இதை என்னையோட மறந்துடுமா. நம்ம ஜாதிக்காரன் எவன் கையிலயாவது உன்னை பிடிச்சு கொடுத்துடுறேன். அந்த வாழ்க்கை தான் உனக்கு விதிச்ச விதி. என்ன கேட்டா தப்பா எடுக்க மாட்டீங்களே? 2 ரூபாய் கைமாத் தானே? இல்ல கல்யாணத்துக்கு வந்தீங்களான்னு கேட்டேன். இல்ல படம் பார்க்க வந்திருக்கேன். யோ தள்ளி உட்காரியா. சாப்பாடு ரெடி ஆச்சு பாத்து வாப்போ. என்ன தம்பி யார தேடுறீங்க? இல்ல ருக்மிணி டீச்சரை தேடிட்டு இருக்கேன். ருக்மிணி டீச்சரா? நான் தானே. ஓ இல்ல பேங்க் நேரமாச்சு, நான் போகணும். அதான் நடக்காது. தாலி கட்டினதுக்கு அப்புறம் சாப்பிட்டு தான் போகணும். அப்பனா நீ அதுக்கு தானே வந்திருக்க. இலைய போடுங்க சாப்பிடலாம். இருப்பா கருப்பட்டி பறக்குறியே. தாலி கட்டினதுக்கு அப்புறம் தானே இலைய போடுவாங்க. சின்ன பெண் கர்ற உங்க கல்யாணத்துலயாவது முதல்ல சோத்த போட்டுட்டு அப்புறம் தாலியை கட்டுங்க. என்ன காலி கட்டுறது அப்புறம் வச்சுக்கலாம். விவகாரம் இருக்கு. என்னங்க சும்மா என்ன சம்பந்தி ஏன் கல்யாணத்தை நிறுத்த சொல்றீங்க? பொண்ணுக்கு போறதா சொன்ன நகையில 5 பவுன் சங்கிலி ஏன் போடல? 5 சவரன் குறையுது இல்ல? குறையுது வாஸ்தவம் தான். அத நான் உங்ககிட்ட அப்புறமா சொல்லிக்கலான்னு இருந்தேன். எப்படியாவது கூடிய சீக்கிரம் போட்டுறேன். முதல்ல தாலியை கட்ட சொல்லுங்க. அதெல்லாம் முடியாதுமா. யோ ருக்மிணி அக்கா தான் போடுறேன்னு சொல்லிட்டாங்களே, முதல்ல தாலியை கட்ட சொல்லியா? பெருசா புள்ளைய பத்துட்டோன்னு பிஹேவ் பண்ணிக்காத. சும்மாமா நீ சின்ன பொண்ணு, உனக்கு ஒண்ணும் தெரியாது. இந்த மாதிரி விவகாரம் எல்லாம் 4 பெரிய மனுஷங்களை வச்சு பேசி முடிவு பண்ணும். என்ன ஆளுக்கு ஆளு மூஞ்சி மூஞ்சி பாத்துட்டு இருக்கீங்க? மூர்த்த நேரம் போய்கிட்டு இருக்கல. இதோ பாருங்க சம்பந்தி, இப்ப என்ன செய்யணும் சொல்றீங்க? குறையிற நகைக்கு வழி செய்யணும்னு சொல்றேன். தம்பி ஒரு 6 மாசம் கெடு வாங்கி கொடுங்க, நான் எப்படியாவது கொடுத்துறேன். அதான் சொல்றாங்கல்ல டீச்சர் அம்மா, கௌரவமான குடும்பம், சொன்னதை செய்வாங்க. தாலி கட்ட சொல்லு. அப்போ பொறுப்பை நீங்க ஏத்துக்கிறேன்னு சொல்றீங்க. ஊருக்கு பெரிய மனுஷன் நான் சொல்றேன், நான் பொறுப்பு. தாலி கட்ட சொல்லியா? டேய் கட்டா தாலிய. தம்பிக்கு இந்த ஊர் தானே? ஆமா. என்ன பத்தி தெரியாத உங்களுக்கு? தெரியாத. கருப்புட்டின்னு சொன்னா அந்த சுத்து வட்டாரத்திலே தெரியுமே. அப்படியா? எனக்கு ஒரு உதவி செய்றீங்களா? நான் அவசரமா வெளியே போகணும். டீச்சர் அம்மா கிட்ட சொன்னா விட மாட்டாங்க. அதனால இந்த மொய் படத்தை எழுதிறீங்களா? கொடுங்க. உங்க பேரு? என் பேரு மாரி. இன்சிலே சோ சோமாரின்னு எழுதிறேன். அப்படி இல்லைங்க, பிரிச்சு எழுதணும். சோ மாரி பிரிக்கிறேன். போங்க. பார்த்தீங்களா? மறந்துடாம எழுதிருங்க, பிரிச்சு எழுதிருங்க. அவரே பிரிக்க சொல்லிட்டு போயிட்டாரு. பிரிக்கட்ட தப்பா எடுத்துக்க மாட்டாங்க. கருப்புட்டி பேர் கஞ்சிவா மொய். ஏமா செண்பகம், அந்த தம்பி இலையில லட்டு போடாம விட்டு கோச்சிட்டு எழுந்து போயிட்டார்ல, பந்தியில இதெல்லாம் பார்த்து செய்யணுமா?
தெரிஞ்சு செஞ்ச நினைப்பாங்களா இல்ல தெரியாம செஞ்சு நினைப்பாங்களா? என்ன இருந்தாலும் தப்பு உன் மேலதான். யோ, நீ படிச்ச மனுஷன் தானே, உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? கோவம் பொத்துக்கிட்டு வந்தா வயிறு அட்டிக, வயிற தோடு, வயிறு மூக்குத்தி, 10 பவுன்ல ரெட்டை வடை சங்கிலி போட்டுக்கிட்டு வரவள பொண்டாட்டி அவகிட்ட காட்டணும். எல்லார்கிட்ட காட்ட முடியுமா? பொது இடத்துல நீ பாட்டு முறுக்கிக்கிட்ட வந்துட்டே எல்லாரும் என் மேலதான் தப்புன்னு சொல்லி என்ன பிடிச்சு திட்டுறாங்க. எனக்கு பேச்சு வாங்கி வைக்கணும்னு எத்தனாலே அவனுக்கு ஆசை. இப்ப திருப்தி தானே, இந்தா சாப்பிடு. ஜாஸ்தி பேசாம இந்த சாப்பாடு கொண்டு போயிடு. உன்னோட கருணையோ இறக்கமா எனக்கு தேவையில்லை. சாப்பாடு கொண்டாந்துட்டாலும் சாப்பாடு. நாம சாப்பிடாம வந்துட்டோம், அதனாலதான் கரிசனப்பட்டு சாப்பாடு கொண்டு வந்திருக்கா நினைச்சுக்கிட்டு உருகிடாத. உனக்கா உருகத்தான் ஒருத்தி வரப்போறாள, அதான் கிளி, பச்சை கிளி. அவன் உருகட்டும் கரையட்டும், எனக்கு என்ன? நான் எதுக்காக உருவணும்? பாக கரை ஆச்சுன்னா நடக்க முடியாத கிழங்கட்டைகளுக்கு சாப்பாடு கொண்டு போய் வைக்கிறத எங்க வழக்கம். அந்த மாதிரி தான் கொண்டு வந்து வச்சிருக்கேன். பிரியம் இருந்தா சாப்பிட, இல்லன்னா போ. 3 நாளா சாப்பிடாம உயிர் வாழல. இன்னைக்கு ஒரு நாள் சாப்பிடலன்னா நான் ஒண்ணு செத்துற மாட்டேன். மரியாதையா சாப்பாடு எடுத்து போயிடு. எதுக்கா ஏன் சாப்பிடாம இருந்த? நீதான் லெட்டர் முழுசா படிக்கிறதுக்குள்ள அவசரப்பட்டு கோச்சிட்டு போயிட்ட. அந்த வருத்தத்துல எனக்கு சாப்பிட பிடிக்கல. கொஞ்சம் நான் போய் லெட்டர் கொண்டு வரேன். அதை நீ முழுசா படி. அதுக்கப்புறம் நமக்குள்ள ஒரு முடிவுக்கு வருவோம். கோவத்துக்கு ஒன்னும் குறைச்சல்ல. நீங்க வந்து படிச்சு பாரு. இப்படிப்பட்ட பெண் இனி தேடினாலும் உனக்கு கிடைக்காது. அதன் அருமை தெரியாமல் பெண்ணை எனக்கு பிடிக்கவில்லை என்றும் நான் கிராமத்தில் ஒரு பெண்ணை காதலிக்கிறேன் என்றும் எழுதிவிட்டாய். அந்த பெண்தான் உனக்கு ஒசுத்தி என்றால் இத்துடன் எங்களை மறந்துவிடு. உனக்கும் எங்களுக்கும் உள்ள உறவு முறிந்தது அறியவும். இதை என்கிட்ட முன்னாடியே சொல்லிருக்கலாம்ல. சொல்ல விட்டாதானே? சொல்ல வந்தப்பெல்லாம் விரட்டி அடிச்ச, பட்னி போட்ட. சரியான ஆளியா நீ? இதுக்கு போய் கோச்சுக்கிட்டு பச்சை புள்ளி ஆட்டம் பட்னி கடந்திருக்க. சரி சரி சாப்பிடு. சாப்பிடுன்னு சொல்லிட்டா மட்டும் போதுமா? நானே சாப்பிடுமா? பின்ன உனக்கா நானா சாப்பிட முடியும்? ஊட்டி விட்டா சாப்பிடுவேன், இல்லன்னா சாகும் வரை உண்ணாவிரதம். சரி சாப்பிடுவா. ஏன் மூஞ்ச சிடு மூஞ்சி மாதிரி வச்சிருக்க? இப்போ சிரியன். அப்பா இப்போதைக்கு இது போதும். கல்வி வீட்டையா, நீங்க தான் எங்களை ஆசீர்வாதம் பண்ணணும். ஆசீர்வாதம் பண்றேன். பூபதி, எல்லைய கடந்து விடும்போது ரொம்ப இம்சப்படுத்திடாத. நான் இம்சையே படுத்த மாட்டேன். அது இஷ்டம் போல போக விடு. அது இஷ்டம் போலதானே இப்ப போகுது. அப்ப நான் வரட்டுங்களா? அப்பா நான் வரட்டுமா? ஐயா டேய் கூப்பிடுங்கய்யா. வர்றேன் ஐயா, நான் வர்றேன். போ தாயி போ. வண்டியில ஏறு தாயி, ஏறு தாயி, ஏறு. அப்பா பின்னால வந்தீங்க, ரத்தம் கட்டி சாவீங்க. ஐயா வர்றையா. அம்மா வர்றம்மா. போலாமா தாயே? தாயே போடா. நீ அங்க வாடி. பொன்னம்பலம் ஐயா, உன்னை போல கோழை இல்லையா அவன் மகன்? உயிருக்கு துணிஞ்சு போறாயா. அவன் இப்ப தொழில நல்லா கத்துக்கிட்டாங்க. அவன் தாயா மனுஷன். தந்தை தாய் பேண் அப்படின்னா பெத்தவங்களை காப்பாத்தணும்னு அர்த்தம்ப்பா. என்ன டீச்சர், பள்ளிக்கூடத்துல மத்தியான சாப்பாடு எல்லாம் போட்டாச்சா? போட்டாச்சே. பசங்களை நல்லா சாப்பிட்டாங்களா? சாப்பிட்டாங்களே. அப்புறம் ஏன்டா உட்கார்ந்துருக்க? ஏஞ்சு வாடா பழனிசாமி, மாடு வைக்க போகண்டா. ஐயோ, படிக்கிற பிள்ளைங்க பசிச்ச வயிறோட இருந்தா படிப்பு ஏறாது, வயிறு குளிர்ந்தா வகையா படிப்பாங்கன்னு நினைச்சு அந்த புண்ணியவா சத்துணவு திட்டத்தை கொண்டு வந்தாரு. அந்த வகையில சாப்பிடறதுக்காவது பிள்ளைங்களை பள்ளிக்கூடத்து பக்கம் அனுப்பி வைக்கிறீங்களே, சந்தோஷம். அப்பா பழனிசாமி, அப்பா கூப்பிடுறாரு, போப்பா போய் மாடு மேய்க்க போ. உனக்கு என்னடா டீச்சர்? இப்படி பாத்திருக்கேன். இது என்னடா 3? எங்க அம்மா இன்னைக்கு 3 மணிக்கு வர சொன்னாங்க. போயிட்டு நாளைக்கு காலைல வந்துடுறேன். உங்களை எல்லாம் திருத்தவே முடியாதே, போடா. இன்னும் யார் மாடு மேய்க்க கோழி மேய்க்க போகணுமோ அவங்க எல்லாம் எந்திரிச்சு போகலாம். 1 1 2 2 2 4 3 3 5 அறிவு கெட்டவனே 6.
ஒழுங்கா சொல்லு. நான் சொல்றேன் திருப்பி சொல்லு. 3 3 5. ஐயோ எனக்கே குழப்பம் வருதுடா. நான் எதுக்கு வந்திருக்கேன் தெரியுமா? எங்க அப்பனுக்கு 100 ரூபாய் கொடுக்க. எப்பவும் விளையாட்டு தான். பேய் விரட்டுறது இருக்கட்டும், அந்த பொண்ணு சாந்தமா இருக்கும்போது என் அருமை பெருமைகளை எடுத்து சொல்லு. ஆள் கருப்பு தான். அதனால என்ன, அமாவாசை வர்றது இல்லையா, அது மாதிரி நினைச்சுக்கிட்டோம். கருப்பா இருந்தாலும் மனசு வெள்ளைன்னு சொல்லு. சொல்லு. நீ சொல்லு. சரி சொல்றேன். இந்த இதை வச்சுக்கோ. ஏங்க ஹல்வா வாங்கி கொடுத்து அனுப்புங்க. 100 ரூபாய் கொடுத்துருக்கல. அட எனக்கு இல்லைங்க, அந்த பொண்ணுக்கு சொல்ற விஷயத்த ஸ்வீட்டா சொன்னா பட்டுன்னு பிடிக்கும். துளசிக்கா 1 கிலோ அல்வா வாங்கி கொடுத்து அனுப்புறேன். அனுப்புடா. பரவாயில்ல பரவாயில்ல. சரிடா, நீங்க போங்க, நான் உளறிடுவேன். பாரு, எருமை தண்ணி கலைஞ்ச மாதிரி இவன் பொண்ணு கலையறத அல்வாவா வாங்கி கொடுத்து அனுப்புற. இருடா, உனக்கு நான் கொடுக்கிற அல்வா, அதுவும் திருநெல்வேலி அல்வா. துளசி, பூபதி உள்ளதான் இருக்கான். அவன் என்ன சொன்னாலும் அதுபடி கேட்டு நடந்துக்க. சத்திய வாக்கு படைச்சவன். போறியா? சரிங்க. போ. வா துளசி, வந்துட்டேன். வா. அட உட்காரு. என்ன சொன்ன அந்த தாரிடப்பா? அவர் சொன்னாரு நீங்க என்ன சொன்னாலும் அப்படி கேட்டு நடக்க சொன்னாரு. சொன்னானா? சொன்னாரு. நீங்க என்ன சொல்ல போறீங்க? கிட்ட வாய. அடச்சி, இது ஒரு வில்லன் மாதிரி. சும்மா இருங்க நீங்க. சும்மா இருமா, காசு கொடுத்துட்டு போயிருக்கான், அதுலயே காதல் பண்ணுவோம். அல்வா வேற வரப்போகுது, அது பின்னால. ஏங்க நீங்க அலையாதீங்க. அட அலையிலமா, காது எங்க இருக்கு? இங்க இருக்கு. இனிமே நீ பேயாடும் போது என்ன நான் சொல்றது அப்படியே நடக்கிறேன். எப்படி? கேளுதாயே, உனக்கு என்னென்ன வேணும் கேளு. எது கொடுத்தா நீ மலையேறுவே? கேட்டதெல்லாம் கொடுப்பியா? கொடுப்பாரு தாயே. கல்லு வீட்டு கருப்பையா ரொம்ப தங்கமானவரு. அவர்கிட்ட இல்லைன்னாலும் அடுத்த வீட்டுல திருடியாவது கொடுப்பாரு. திருடுவீங்கல்ல? கேளுதாயே. எவர் சில்வர் அண்டா வேணும், எவர் சில்வர் குண்டா வேணும், குடும்பம் நடத்துற அளவுக்கு எவர் சில்வர் பாத்திரம் எல்லாம் வேணும். ஐயோ கேளு, அப்படி கேளு. ஆமா கேளு, ஜோரா கேளு, கேளு கேளு, இன்னும் கேளு. என் சர்வீஸ்ல எவ்வளவோ பேய ஓட்டிருக்கிறேன். இப்படி எவர் சில்வர் பாத்திரம் கேட்ட பேய பார்த்ததே இல்ல. உன்னை கூட கூட்டிட்டு வந்ததே தப்பா போச்சு. உன் காலத்து பேய் ஒண்ணுமே கேட்காது. இது லேட்டஸ்ட் பேய். எவர் சில்வர் பாத்திரம் கேட்கும், மிக்ஸி கேட்கும், கிரைண்டர் கேட்கும், பிரஷர் குக்கர் கேட்கும். முடிஞ்சா டிஜிபில தவணை முறையில கலர் டிவியை இது கேட்டு வாங்கிட்டு போயிடும். டிவி இவன் கட்டுவான். இன்னும் கேளு, ஏதாவது கேளு, அப்படி கேளு. என்ன கல்லு வீட்டுக்காரர் கண் கலங்குறாரு? எவர் சில்வர் கடைக்கு கூட்டிட்டு போங்கன்னு சொன்னா நான் தான் எதையும் வாங்கி கொடுக்காம ஏமாத்திட்டேன். யார? செத்து போனாலே என் முதத்தாரத்தை அத அப்படியே ஞாபகம் வச்சிருந்து இப்ப கேக்குறாளே. பின்ன கேட்காதா? ஆசை நிறைவேறாம செத்து போன எந்த பொம்பளையா இருந்தாலும் ஆவியா வந்தாவது கேட்பாங்க. நீ வாங்கி கொடுத்துறதா மரியாதை. நீ கேளுதாயே. சிவப்பு கல்லு அட்டியிலு குடுக்கறியா? இருக்கு தாயே, வச்சிருக்க, கொடுத்துற. ஜிமிக்க மாட்டல? எல்லாமே உனக்கு தான். எல்லாத்தையும் சொன்ன. தீபாவளிக்கு நான் போட்ட வைர மூக்குத்தி அப்படியே வச்சிருக்கிறேனே. நானா விடுறேன். கடைசியில கேட்கலான்னு இருந்தேன். கண்டிப்பா கொடுத்துறேன். கண்டிப்பா கொடுத்துறேன். அஜகுமாலா கேளு தாயே. இவர் ஒரு தாறு பூசுன தங்க கட்டி, வெள்ளை உள்ளம். போற போக்குல எல்லாத்தையும் எடுத்து கொடுத்துருவாரு போல இருக்கு. நான் கேட்ட பட்டு புடவை, பாத்திரம், நகை நட்டு, கட்லு மெத்த எல்லாத்தையும் ஒரு வண்டியில வச்சு கட்டி என்ன இந்த ஊர் எல்லையில கொண்டு வந்து விட சொல்லு. வண்டியை யார் ஓட்டுறது தாயே? நீரா ஓட்டணும். ஏன்? வேற யாராவது வந்தாங்கன்னா அவங்க அதே இடத்துல ரத்தம் கக்கி சாவாங்க. ஓ ஐயா, யாராவது வண்டி ஓட்டுறீங்களா? வேண்டாம் பூபதி, இது கேட்டதெல்லாம் நான் கட்டி தர்றேன். நீயே எல்லையை தாண்டி கொண்டு போய் விட்டுரு. சரி தாயே, மலை ஏறியா? என்ன மேனேஜர் சார், 10 நாள் ஆளைய காணோம். என் சம்சாரத்துக்கு பிரசவம், அதனால 10 நாள் லீவ் போட்டேன். போன வருஷம் 5 நாள் தானே போட்டீங்க. போன வருஷம் ஒரு குழந்தை தான் பிறந்தது, அதனால 5 நாள் லீவ் போட்டேன். இந்த வருஷம் 2 குழந்தை பிறந்தது, அதனால 10 நாள் லீவ் போட்டேன். அடுத்த வருஷம் எப்படி? 15 கணக்கு பாத்துக்க. நாடு தாங்குமா? என் சம்சாரம் தாங்குறா. போயா, என்னமோ இவன் சம்சாரத்தை நான் வச்சுக்கிட்டது மாதிரி. மாசி ஊசி ஏன் எங்க வச்சீங்க? நீங்க தானே கொண்டு வந்து வச்சுங்க.
வாடா, நம்ம பேங்க் தான். மேனேஜர் சார் வணக்கம். வணக்கம். வணக்கம் வணக்கம். சௌக்கியமா இருக்கீங்களா? உங்க சம்சாரம் சௌக்கியமா? ஒரு நிமிஷம், என்ன விஷயமா வந்திருக்கீங்க? அதான் நம்ம லோன் சம்பந்தமா. ஒரு நிமிஷம், அதான் கொடுக்க முடியாது நேத்தே சொல்லிட்டேன்ல. 2 நிமிஷம். இந்த பேங்க்ல நீங்க மேனேஜரா இல்ல அவர் மேனேஜரா? 5 நிமிஷம். நான் மேனேஜர். நான் கேட்க வேண்டியதுல நீயே கேட்டுக்கிட்டு இருக்கியே. 5 நிமிஷம் எடுத்துக்குவேன். என்னவே வாய் பூரா மீசி வச்சுக்கிட்டு யார் இருந்தாலும் ஏன் கைத்தடி? வணக்கம். சௌக்கியமா இருக்கீங்களா? உங்க சம்சாரம் சௌக்கியமா? என்ன விஷயமா வந்தீங்க? என்ன சார் இது, எல்லாத்தையும் மறந்துட்டு பேசுறீங்க? மறந்துட்டேன். நேத்து ராத்திரி நம்ம வீட்டுக்கு நீங்க வந்தீங்களே. அப்படியா? வீட்டுக்கு வந்தானா? எல்லாத்தையும் மறந்துட்டீங்களா? கிட்ட வாங்க. நேத்து ராத்திரி நம்ம வீட்டுல ஒரு பார்ட்டி கூட கொடுத்தனே. பார்ட்டியா? இருக்காதே. என்ன சார் இது, ஏன் லோன் சம்பந்தமா வாங்கி தரேன்னு பிராமிஸ் கூட பண்ணீங்களே. ப்ராமிஸா? நான் யாருக்கும் கொடுக்கிற பழக்கம் இல்லையே. கைத்தடி. கொடுத்திருப்பேன். இந்த பாருங்க, நான் லோன் கொடுக்க நினைச்சாலும் இவன் இருக்கானே மேலிடத்துக்கு பெட்டிஷன் எழுதி போட்டு என் சீட்டையே சின்ன பின்னான்னு கிழிச்சிருவான். அப்புறம் ஒட்ட வைக்கவே முடியாது. அப்படின்னா முடிவா என்னதான் சொல்றீங்க? அதான் சொல்லிட்டார்ல, இன்னும் ஏன் நிக்கிறீங்க? இனிமேலாவது பேங்க் மிஸ்யூஸ் பண்ண ட்ரை பண்ணாதீங்க. ஓகே? இந்த பாண்டித்துறை யாருன்னு தெரியாம பேசுற. மரியாதையா வெளியே போறீங்களா? போலீஸுக்கு போன் பண்ணிட்டேன். போடா, என்னடா போலீஸ்? நான் பாக்காத போலீஸா? என்ன போறதுக்கு முன்னாடி ஒண்ணு சொல்லிட்டு போறேன். போயிட்டு வர்றேன்னா இந்த பாண்டித்துறை யாருன்னு உனக்கு தெரியாது. அதேதான் அவரும் சொன்னாரு. போட்டா போடே. 2 பேரும் ஒரே வசனத்தை பேசிக்கிட்டு புதுசா ஏதாவது பேசக்கூடாது. இவன்கிட்ட எல்லாம் ஏப்ப வாயா கொடுக்குற? பின்ன வேற ஏதாவது கொடுக்கலான்றியா? விழுந்துருச்சு. யாருக்கும் கொடுக்க மாட்டேன். விழுந்துருச்சு. என்னது, கருப்பட்டியை எல்லாரும் விரட்டிட்டு வர்றானுங்க. கருப்பட்டி விழுந்துருச்சுன்னு சொல்லிட்டு வர்றான். ஆஹா, அவனுக்கு லாட்டரி சீட்ல பணம் விழுந்துருச்சுன்னு நினைக்கிறேன். அந்த பணத்தை அவன் வேற ஒரு பேங்க்ல டெபாசிட் பண்றதுக்குள்ள நாம அவனை வளைச்சிடணும். கருப்பட்டி, மாங்குட்ட தலையா, நில்லு. கருப்பட்டி, இந்த பசங்களுக்காக நீ ஏன் இப்படி பயந்து ஓடி வந்துகிட்டு இருக்க? எனக்கு லாட்டரி சீட்ல பணம் விழுந்திருக்கு. அப்படியா? ஏயா கருப்பட்டி இப்படி விரட்டி வந்துகிட்டே இருக்கீங்க நீங்க? எனக்கு 28 ரூபாய் தரணும். எவ்வளவு கொடுக்கணும்? 19 ரூபாய் எனக்கு தரணுங்க. உனக்கு எவ்வளவு? எனக்கு 7 ரூபாய் தரணும். உனக்கு எவ்வளவு? 20 ரூபாய் தரணும். 28 ரூபாய் எனக்கு தர்றேங்க. ஆக மொத்தம் உள்ளூர்ல மட்டும் ஒரு 5000 ரூபாய் பாக்கி இருக்கும். இனிமே கருப்பட்டி கொடுக்க வேண்டிய கடனுக்கெல்லாம் நான் பொறுப்பு. இன்னொரு தடவை சொல்லிருங்க. இனிமே கருப்பட்டி கொடுக்க வேண்டிய கடனுக்கெல்லாம் நான் பொறுப்பு. நீங்க யாரும் அவன்கிட்ட கேட்க கூடாது. கேட்டுக்கங்கய்யா, உங்களுக்கும் எனக்கு சம்பந்தம் இல்ல. நீங்க வாங்க சார். கருப்பட்டி, உன்னை பேங்க்ல தப்பா பேசிட்டேன். தவறா நினைக்காத. பழைய வசனம் தான் இருந்தாலும் சொல்றேன். இது உன் கையில காலா நினைச்சு கேக்குறேன். என்ன மன்னிச்சுக்க. ஆமா, பணம் உனக்கு எவ்வளவு விழுந்துச்சு? இங்க பாருங்க. எங்க? அப்படியே பாத்துக்கிட்டே வாங்க. எங்க? இங்க பாருங்க. எங்க? குனிஞ்சு பாருங்க. எங்க? கடைசியில 2 நம்பர் 10 ரூபாய் விழுந்திருக்கு. ஐயோ, உன்னை நம்பி நான் அவனுகிட்ட 5000 ரூபாய்க்கு நான் பொறுப்படுத்திட்டேனே. இப்ப என்ன பண்றது? அந்த பக்கம் போனா என்ன பின்னிடுவாங்களே. பின்னி. மேனேஜர் சார், என்ன? ஒரு 10 ரூபாய் கைமாத்த கொடுங்க, நான் சமாளிச்சுக்கிறேன். சமாளிச்சுக்கியா? இந்தப்பா, நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியாது. எப்படியாவது அவங்கள சமாளி. நான் இந்த பக்கம் போயிடுறேன். அவனுங்க கிட்ட சொல்லாத. யோ, இங்க வாங்க ஐயா. விழுந்த பணத்துல 10 ரூபாய் தரம் எல்லாவற்றையும் கொடுத்துட்டேன். விடாதீங்க, விடுங்கய்யா. ஐயோ, நம்மள விரட்டிட்டு வர்றாங்களே. விடாதீங்கய்யா. ஐயோ, விடாதீங்க. உன்னாக்கு தலைய காசையை வாங்கிட்டு நம்மள காட்டி கொடுத்தாங்க. விடாதீங்க.